35 வயசு உள்ள நபர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினார். அதாவது நான் கஷ்டப்பட்டு காலேஜுக்கு போனேன், நல்லா படிப்பேன். ஆனால் வந்து அங்கே வந்து ஒரு நிறையா விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு ட்ரிங்க்ஸு, ஸ்மோக்கிங்கு, ஊர் சுற்றுறதுன்னு இப்படி தெரிஞ்சு கடைசியில் வந்து இந்த படிப்பை கூட நான் ஒழுங்காக முடிக்கலை. அதுக்கப்புறம் வேலைக்கு நான் ஒழுங்காக போகிற மாதிரி இல்லை, அப்படி இப்படின்னு 35 வயசு ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து ரொம்ப சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனால் அன்றைக்கி வந்து நான் அந்த காலேஜ் படிக்கும்போது கூட கொஞ்சம் யோசிச்சு நம்ம அந்த ஆசைகளெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் படிச்சிருந்தேன்னா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வேலை கிடச்சிருக்கும். அந்த வேலை கிடச்சிருக்க பணத்தை வச்சு கூட நான் ஊர் சுற்றி நல்லா என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம், லைஃப் லாங் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு வேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினார். அதான் உண்மை. நம்ம வந்து நம்ம படிக்கிற டயத்தில் தான் எல்லா சோதனைகளும் வரும். ஆசைகளும் அன்றைக்கி தான் வரும், படிப்பும் அந்த இடத்துல தான் தேவைப்படுது, எதிர்காலமும் அந்த இடத்துல தான் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம ஆசைகளை ஒதுக்கி வச்சுட்டு படித்தோம் அப்படின்னா லைஃப் லாங் நல்லாயிருக்கும். ஆனால் அதெல்லாம் நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை. அந்த இடத்துல நம்மளும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருந்திருக்கணும், இல்லை பெற்றவங்க சொல்கிறதையாச்சும் கேட்கணும். ரெண்டையுமே கேட்கல அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாம் முடிஞ்சு வாழ்க்கையை தொலைச்சதுக்கு அப்புறம் உட்காந்து நம்ம ஃபீல் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை.